ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்போ இந்த வாட்ஸ்அப் இருக்குங்க, அதே மாதிரி கூகுள் குரோம் இருக்கு. இது எல்லாமே யூஎஸ்ஏ இதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த ட்ரேட் டாரிஃப் இந்த சண்டைகளில் நம்ம இந்தியாவில் ஒரு ஆப் இல்லையா, அதையே நம்ம உபயோகிக்கக்கூடாதுன்ட்டு தேடுறப்ப அழகா ஜோஹோ அப்படின்னு ZOHO அப்படின்னு வந்தது. இது என்னடா, இது நம்ம பக்கத்து நாட்டோட பேர் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அதை தேடி பார்த்தப்ப யூஎஸ்ஏல ரிஜிஸ்டர் ஆகியிருக்க மாதிரி காமிச்சாங்க. ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ்ன்னு தெரிய வந்தது. அப்போ இதுக்கு யூஎஸ்ஏ அட்ரஸ் கொடுத்துருக்காங்கன்னு அவங்கள்ட்ட என்கொயர் பண்ணேன் நான். அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி குளோபல் ரீச் வேணும் அப்படிங்கிறனால அந்த வாட்ஸ்அப்பை வந்து நாங்கள் ஓவர்டேக் பண்ணணும் அப்படிங்கிறனால இதை நாங்கள் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது, இது பூரா தமிழ்நாட்டை சேர்ந்தது தான் அந்த ஆப் அப்படின்னாங்க. சரி, அதுக்கு என்ன பேர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அரட்டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ARATTAI அப்படின்னு டைப் படிச்சிங்கனாலே அந்த ஆப் வரும். இப்போது வாட்ஸ்அப்புக்கு பதிலாக அரட்டையை நம்ம உபயோகிக்க ஆரம்பிக்கலாம் இல்லையா? நான் ஆல்ரெடி உபயோகிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. அதே மாதிரி அவங்க அந்த கூகுள் குரோம் இருக்குல்ல, அது வழியாக எல்லாத்தையும் சர்ச் இன்ஜின் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப உலா, தமிழ் பேரே தான் வச்சுருக்காங்க, ULAA அப்படின்னு அந்த ஆப்பு. இப்போ நான் அந்த கூகுள் குரோமை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த உலா ஆப்பை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் எல்லா தகவல்களும் இருக்குது. சரி, இப்போ கூகுள் மீட் இருக்குது, ஜூமில் நம்ம வந்து மீட்டிங் நடத்துகிறோம், அதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஜோஹோ மீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வச்சுருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியாதனால ஒரு சும்மா என்கொயரி மாதிரி போட்டு விட்டேன். உடனே ஜோஹோ கம்பெனிலேருந்து ஒரு டெக்னீஷியன் உங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் உங்களை நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அக்ரி பண்ண அந்த டயத்தில் அந்த நேரத்தில் அவங்க வந்து வீடியோவில் வந்து எப்படி இதை உபயோகிக்கணும், மீட்டிங்கை எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விவரத்தையும் அவங்க கொடுத்தாங்க. நீங்கள் வந்து அந்த zoho.com மீட்டிங்னு போட்டு நீங்கள் வெப்லேயுமே சர்ச் பண்ணலாம், நீங்கள் தேடி பார்க்கலாம், உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஆனால் வாட்ஸ்அப்புக்கு பதிலாக நம்ம அரட்டையை நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாமே, எல்லா குரூப்பையும் அதில் மாற்றிடுங்க, இந்தியன் ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தது, உபயோகித்து பார்க்கலாமே, நல்லாவும் இருக்குது. பேரே பாருங்களேன், அரட்டை அரங்கம் அப்படி அதுலேருந்து எடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் அரட்டைங்கிறது ஒரு ஆப்போட நேமு, அதை நல்லபடியாக நம்ம யூஸ் பண்ணலாம். இது வாட்ஸ்அப்புக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம இந்தியனோட ஒரு 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 ஆரிஜின் வேம்பு அப்படிங்கிறவரும் மிஸ்ஸஸ் ராதா, இவங்க 2 பேர் சேர்ந்து தான் அது பண்ணியிருக்காங்க. பாக்கி டீட்டெயில் நீங்கள் தேடி பார்த்தீங்கனாலே கிடைக்கும். இந்த உலா ஆப்பை கூகுள் குரோம் பதிலாக யூஸ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்புக்கு பதிலாக அரட்டை யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.